வீட்டில் நிறைய பேர் நிறைய விஷயம் பெரியவங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சில விஷயம்லாம். அது சில பேருக்கு மீனிங் தெரியும், சில பேருக்கு மீனிங் தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன் நீ செய் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நகத்தை கடிச்சு வீட்டில் துப்பாத, அதை கட் பண்ணி போட்டாலும் சரி, கையில கடிச்சு வாயில கடிச்சு துப்பினாலும் சரி, அதை அப்படி வீட்டில் துப்பக்கூடாது, வீட்டில் போடக்கூடாது அப்படி ஒரு சொல்லுவாங்க. தர்த்திரியம் அப்படிம்பாங்க. அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங், அதுக்கு ஏன் அதை அப்படி சொல்றாங்கன்றதை தாண்டி அது ஹைஜீன் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அவங்க அதை எதுக்காக சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, சில பேர் வந்து அந்த காலத்துல லைட்டு கிடையாது, நம்ம நகத்தை கடிச்சு போட்டா வீட்டுல நம்மளுக்கு எங்க இருக்குன்னு தெரியாது, சாப்பாட்டுல விழுந்துரும், அதனால சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி தாப்பால் லாக் இருக்குல்ல, வீட்டோட லாக், டோர் லாக்கை வந்து கையை வச்சு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் இந்த விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்றது ஒரு ஹேபிட்டா இருக்கும். அது மாதிரி பண்ணும்போது சொல்லுவாங்க வீட்டில் சண்டை வரும், அதை செய்யாதீங்க அப்படிம்பாங்க. அதுக்கும் லாக் ஆட்டுறதுக்கும் வீட்டில் சண்டை வர்றதுக்கும் என்ன மேட்சிங்னு தெரியல. பட் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போவாங்க. அது மாதிரி காக்காவுக்கு சாதம் வச்சு தான் சாப்பிடணும், ஜென்ரலா சாப்பிடுவாங்க. சில விசேஷ நாட்கள்ல காக்கா வச்சு தான் சாப்பிடணும், அவங்க முன்னோர்கள்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஸ்பெஷலா ஏதாவது செய்யும் போது இல்லை ஏதாவது விஷம் கலந்துரும், ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருந்துச்சுன்னா நான் நிறைய பேருக்கு சாப்பாடு சர்வ் பண்ணும்போது இது தப்பா போயிடும் அப்படிங்கிறதுனால அதை வந்து காக்காவுக்கு வச்சுட்டு செய்ய சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டில் சேயிங்ஸுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மீனிங் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள்ல எனக்கு தெரிஞ்ச சேயிங்ஸு என்னென்ன மீனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வரையும் சொல்லியிருக்கேன். இதில் இந்த 3க்கும் உங்களுக்கு ஏதாவது மீனிங் தெரிஞ்சாலோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்க.